நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ ரேஜிஸ் ரவீன்கரன். இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க இருப்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான சனி பகவான் வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவான் வக்கர காலம் கடந்த ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து வர நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும். இந்த சனி பகவான் வக்கர காலத்துல என்ன நடக்கும் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே 7 என்று சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானமான கண்டக சனியாக சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்க சிம்ம ராசிக்கு. இந்த 7ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஆகாத ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா எஸ்பெஷலி அது சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அதுவும் இந்த 7ஆம் இடம் வேற பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். என்னன்னா அந்த கும்பராசி சனி பகவானுக்கு ஒரு மூலத்திரிகோண ஸ்தானமும் ஆகுது. இந்த மூலத்திரிகோண ஸ்தானம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வலிமையை விட கூடுதல் வலிமை பெற்றதுதான் அந்த மூலத்திரிகோண ஸ்தானம். அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க சனி பகவான் இப்ப அதுல வக்ரம் வேற ஆகுறாரு. அப்படின்னும் போது இந்த இடத்துலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிரேட் எஸ்கேப்பே ஆகுறீங்க. எப்படி அப்படின்னாக்கா, கெட்டவன் கெட்டீடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த வக்கரகதி ஆகுறதுனால தலைக்கு தலப்பாகையோட போச்சுரா சாமி அப்படின்ற ஒரு கேட்டகரியில உள்ள வந்துருங்க. இதுல 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். 10ஆம் இடத்துல குரு பகவான் தான் பதவிக்கு ஆபத்து. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, 10ல குரு அடக்கி வாசி இருந்தாலும் லட்சுமி கடாட்ச குடும்பஸ்தனா உயர்றதுக்கு வாய்ப்பு, பெற்றோர் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப இந்த சனி வக்கர காலத்துல அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, நடக்க இருக்குது. அதோட கூட பாத்தீங்கன்னாக்கா, நினைச்சது நினைச்சபடி வேண்டினது வேண்டினபடி நடக்குமே. நம்பிக்கும் நன்றிக்கும் நல்லோர் ஆசீர்வாதத்துடனே கல்யாண சுப வைபோகமே. பொஞ்சாதி நேரம் புது மாப்பிள்ளைக்கு யோகம். மஞ்சத்தாலி ஏறின மறுவருஷமே மணப்பெண்ணுக்கு தாயாகிற பாக்கியம். சிம்மராசி. கண்டகச்சனி வக்கரகதியானால் கழுத்துக்கு வந்த கத்தியும் எய்தவரையே திருப்பி சென்று தாக்குமே. நாள்பட்ட கண்டமும் உன்னை விட்டு விலகி ஓடுமே. 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது பகவான். அதாவது சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள். 4 பேருக்கு உதவணும் அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரங்களை விட்டாக்கா அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா உங்க சிம்மராசிக்காரங்க கிட்ட என்னன்னா, செஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. செஞ்சதை 4 பேர்த்துல சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சொல்லி காமிக்கணுமே சொல்றது இல்ல, உங்களுடைய பெருமையை சொல்லுவீங்க. பாத்தியா, நான் தான் அவனுக்கு சூரிட்டி போட்டேன், அவன் ஒண்ணும் இல்லாம இருந்தான், அவன் வீட்டு லோனை கட்டுவானா, அவனுக்கு ஏன்டா நீ சூரிட்டி போட்ட, அவனுக்கு சூரிட்டி போட்ட நேரம் அவனே பஞ்ச பரதேசத்துல இருக்கான், அஷ்ட தரித்திரத்துல இருந்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நீ அவனுக்கு சூரிட்டி போட்டு அவன் வீட்டு லோனை கட்டாத விட்டு, அதுவும் நீ நேஷனலைஸ் பேங்க்ல வாங்கிறான் லோனை கட்டாத விட்டு, அவன் லோனை கட்டாத விட்டு நீ உன் வீட்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸா கொடுத்துருக்க, உன்னை பிடிக்க போறானுங்க, உன்னை அட்டாச் பண்ண போறானுங்க. சரிம்மா, அப்படி ஒரு நிலைமை வந்தா பரவாயில்லம்மா, அந்த வீட்டை நானே என் பேர்ல மாத்திக்கிறேம்மா அப்படின்னு நீங்க ஒரு பெருமையா கித்தாப்பா சொல்லுவீங்க. அதாவது பிராக்டிக்கலான ஒரு ஆள் தான், அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அது எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, நான் கும்பிடுற தெய்வத்துக்கு மேல உங்களை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். யாரு? நீங்க அந்த வீட்டுல ஒருத்தருக்கு போட்டீங்களா, சூரிட்டி போட்டீங்களா, அவன் மத்தவனா சூரிட்டி போடுறான் அப்படின்னாக்கா, சூரிட்டி போடுறவனை கூப்பிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுக்கணும், பார்ல வச்சு அவனை கவனிக்கணும், குளிப்பாட்டணும், தாக சாந்தினா அவனை தீர்த்து வச்சு அனுப்பி விடணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி விடணும். இல்ல அதுவும் இல்லைனாக்கா கையில ஏதாவது சூரிட்டி போடுறோம்னாக்கா ஒரு 5000 10,000 சம்திங் தரணும். இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை வழக்கத்துல நாட்டு நடப்புல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா சிம்மராசிக்காரங்க நீங்க எப்படின்னா, உனக்கு என்ன, உனக்கு சூரிட்டி பொண்ணுன்னு யாரை கேட்டாலும் மாட்டேன்றானு. ஏன் மாட்டேன்றான்? ஏதாவது பைசா கேட்பானுங்க, இல்ல ஏதாவது கட்டிங் கேட்பானுங்க, ஏதாவது சரக்கு இறக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறாங்க. இவ்வளவு பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் கூட வரல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது என்ன மேட்ரு? அது அப்ப இவன் ரொம்ப வீக்கா இருக்கிறான். இவனுக்கு ஏன்னா வாங்குற லோன், நீ லோன் எங்க வாங்குற? நேஷனலைஸ் பேங்க்ல. நேஷனலைஸ் பேங்கோ அது பிரைவேட் பேங்கோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், வாங்கினான்னா இவன் லோனை கட்டுற ஒரு போர்ஷில இல்லை. ஏன்னா இப்பதான் இவன் என்னன்னாக்கா பிரைவேட்ல சேர்ந்துருக்கிறான். இவனுக்கு சம்பளமே பார்த்தாக்கா மாசம் ஒரு 22,000 ரூபாய். இதுல பொண்டாட்டி பாத்தீங்கன்னாக்கா அது வேலைக்கு போற ஒரு அமைப்புல இல்ல, வீட்டுல இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கன்சீவ் ஆயிட்டா, பெரிய படிப்பும் இல்லை. இவன் இந்த 22,000 ரூபால இவன் எப்படி பேங்க்ல லோனை போட்டு வாங்குறான்? அவன் பில்டர் ஏதோ ஒரு வீட்டை விற்கணும்ன்றதுனால பேங்க்காரனோட பேங்க் மேனேஜரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டைப்ல இருக்கிறதுனால இவங்கள்ல ஒண்ணு வீட்டை கட்டி விட்டான். இவனும் ஒரு ஏதோ ஒரு சேலரி சர்டிபிகேட் அது இதெல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். இவன் எப்படி இவன் லோனை கட்டுவான்? இவன் லோனை கட்ட முடியாது, இவன் பிரைவேட்ல இருக்கான்.
நீங்க வந்து அந்த லோன் சூரிட்டி கேட்கற ஆள் பாத்தீங்கன்னாக்கா அவரு அந்த நிர்வாகத்துல அந்த பிரைவேட்ல பாத்தீங்கன்னாக்கா மேனேஜர் கேட்டகரியில இருக்காரு. 1,4 லட்சம் சம்பளம். இதுல அவர் இருக்கிறது சொந்த வீடு, இது போல ஒரு 4 வீடு 4 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, எல்லாம் வாடகை கொடுத்துருக்காரு. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 55 வயசு ஆகும். அதாவது அதுதான் சிம்மராசிக்கார். சோ இதெல்லாம் இப்ப இந்த வக்கர சனி பீரியட்ல நடக்குது. என்னடா இந்த மாதிரி சொல்றானே இவன், யாருமே சூரிட்டி போட மாட்டேன்றாங்க. அப்ப எங்க நிலைமை ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே, சோ இவங்க சூரிட்டி போட்டாக்கா இவனால கட்ட முடியாது. கட்ட முடியாத போச்சுன்னா அவன் போடுற சூரிட்டி போடுறா மாட்டிக்குவான். அதனாலதான் எல்லாம் எஸ்கேப் ஆகி தெரிச்சு ஓடுறானுங்க. இவன் சரக்கு கவனிக்கிறனாலும் சரி, கட்டிங் கொடுக்கறதுனாலும் சரி, பைசா கொடுக்கறதுனாலும் சரி, எது கவனிச்சாலும் முடியாதுன்றானுங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், சிம்மராசிக்காரங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான குணம் என்ன அப்படின்னாக்கா, அடுத்தவனால முடியாதுன்னு ஒரு மேட்டர் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னாக்கா நான் அதை பண்றேன். ஏன் அப்படின்னாக்கா சிம்மராசிக்காரங்க எப்பவும் பாத்தீங்கன்னா பெருமைக்கு எருவு வைக்கிறாங்க. இந்த வீர தீரம் அசகாய சூரத்தனம் இதுக்கெல்லாம் வந்து அஞ்சாததான். எந்த லட்சுமி நம்ம விட்டு போனாலும் பரவாயில்லைங்க. தனலட்சுமி போகட்டும், தானியலட்சுமி போகட்டும், ஐஸ்வர்ய லட்சுமி போகட்டும், வீரலட்சுமி மட்டும் நம்ம விட்டு போகக்கூடாதுங்க. அந்த வீரலட்சுமி நம்ம கிட்ட இருந்தா போதுங்க. அந்த வீரலட்சுமி ஒருத்தி நம்ம கிட்ட இருந்தாலே எல்லா லட்சுமியும் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் ஆயிடுவா, கவர் ஆயிடுவா. நமக்கு வந்து என் வாழ்க்கையில வந்து லிஃப்ட் தாங்க, லிஃப்ட் மேல லிஃப்ட் தாங்க அப்படின்னு நினைக்கிறாள்தான் சிம்மராசிக்காரன். அப்ப இவன் அந்த பையன் கிட்ட, நான் உன சூரிட்டி போடுறேன் தலைவரு, நான் கும்பிடுற சாமியை நான் இன்னைக்கு உங்க ரூபத்துல பாக்குறேன் தலைவரா, அதெல்லாம் வேணாம். சரி, பேங்க்ல என்னென்ன டாக்குமெண்ட்னா கேட்டான். வீட்டு டாக்குமெண்ட், உங்களோட சேலரி ஸ்லிப்பு, அது இது லொட்டு லூஸ்க்கு எல்லாம், ஆதார் ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ், இந்த ஜெராக்ஸ், ஓகே எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே போய் போடுறாரு. தலைவர், நான் உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணிட்டான், நீ ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுவானா ஒழுங்கா லோனை கட்டுறதுக்கு பாரு. பெருந்தன்மை வந்து இந்த சிம்மராசிக்காரனுக்கு தான் வரும். அதே சமயம் உங்களுக்கு இந்த லோனுக்கு சூரிட்டி போட்டு அதை ஒரு 4 பேர்த்துல சொல்லிட்டு பாரு. அவன் வந்தான், ஒண்ணுமே இல்லாத பாவம், ஒரு 22,000 சேலரியில இருக்கான், நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கு நல்ல உத்தியோகம் நம்ம கம்பெனி விட்டு வேற எங்கேயும் கிடைக்க போகுது. ஆனா வயசு கம்மி தானே, ஒரு 26 வயசு. ஒரு பிளாட் வந்தது, ஒரு பில்டரோட கையப் இருந்ததுனால வந்து லோன் கிடைச்சிருச்சு. நான் தான் அவனுக்கு போட்டேன், நான் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கித்தாப்பு, இந்த கெத்து வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு செய்ததை சொல்லி காட்டுறது, அதை நினைச்சு பாக்குறது, பெருமையா நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு மோட்டிவ் கிடையாது உங்களுக்கு. இப்ப இதை போய் 4 பேர்கிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது, ஒண்ணும் கிடையாது. இதை 4 பேர்கிட்ட சொல்லும் போது அவன் என்ன நினைப்பான், பரவாயில்லையே இந்த பையன் மாதிரி கஷ்டப்படுறவன், நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கினாலும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கூட விட்டு போனாக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்க, அப்படிதான் வரும். அதாவதுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம், காசு, ஆஸ்தி பாஸ்தி, காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். முதல்ல நீ என்ன ஆனர் பண்ணு, இந்த மதி. அதே மாதிரி உங்களை மதிக்கல ஒருத்தன் அப்படின்னாக்கா அவனை போட்டு மிதி, அதுவும் நீங்க தான். ஏன், என்ன காரணம், எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ராசி தாங்க உங்க சிம்ம ராசி. அந்த சூரிய பகவானே உங்க ராசியில ஆட்சி பலத்தில் இருக்காரு, உங்க ராசிநாதன் ஆகிறாரு. அப்படின்னும் போது நீங்க எப்படின்னாக்கா உலகத்துக்கே ஒளி கொடுக்குற ஒரு கிரகம், ஒரு தெய்வமாச்சே சிவபெருமான், சூரிய பெருமான். அப்படின்னும் போது நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த தான் அப்படியே அந்த நெஞ்சை நிமித்திக்கிட்டு எப்பவுமே இப்படித்தான். அப்புறம் சொல்லு, எப்படி போயிட்டு இருக்கு, அப்படியா? சரி, தீபாவளிக்கு பர்ச்சேஸ்னா பண்ணிட்டேன். நவம்பர் மாசம் வர தீபாவளிக்கு ஆடி மாசமே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சிம்மராசிக்காரு, தீபாவளிக்கு பர்ச்சேஸ்னா பண்ணிட்டேன். சொல்ற ஆள் பார்த்தாக்கா அவன் சாதாரணமா இருக்கிறான், அவன் பியூன் மாதிரி இருக்கான், அவன் 12,000 சம்பளத்துல இருக்கான், ஆபீஸ் அசிஸ்டன்ட். அப்படியா சார், சரி சார். அப்புறம் நீ எப்ப எடுத்து போற, இந்த எழுதி வர. இந்த கிண்டலு, நக்கலு, நையாண்டி, குத்தலு எல்லாமே சிம்மராசிக்காரங்கிட்ட வந்து எப்பவுமே தூக்கல் தான். அதில் அடிச்சுக்கிறதுக்கு, உங்களை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க ஆனா நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்கள். புரியுதா? உங்களுக்கு வந்து பைசா, பொன்பொருள், ஆஸ்தி பாஸ்தி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் அப்புறம். முதல்ல வந்து உங்களை மதிக்கணும். அண்ணே நீங்க தானே எல்லாம் சார், உங்களை போல உண்டா சார், மா என்னம்மா இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கியம்மா, அது ஒரு மக்கு பிளாசரி சிம்மராசி பொண்ணா இருக்கும், இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கியம்மா அப்படின்ட்டாக்கா அது உச்சி கொழுந்துரும். ஆனா அதுக்கிட்ட பவர் இருக்கும். அதாவது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு யாருக்கிட்ட பவர் இருக்குது, யாருக்கிட்ட பவர் இல்லை. பவர் இருக்கிறவங்க புத்திசாலியா இருக்கிறது இல்லை, புத்திசாலியா இருக்கிறவங்க கிட்ட பவர் இல்லை. அந்த கான்செப்ட்ல, அந்த பேஸ்ல அடிப்படையில வந்து இதெல்லாம் வருது. ஸோ ஆனா சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹைலி பிரில்லியன்ட் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சிவபெருமானையே உங்களுடைய ராசிநாதனா கொண்ட ராசிக்காரங்களாச்சே, நீங்க எப்படி, அதுவும் 2 குறைவர் புதன் வித்யாகாரகன்,
2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி வித்யாகாரன் புதனாகிறதுனால பிரில்லியன்ஸ்னா அதெல்லாம் அடிச்சுக்கிறது காலம் இல்லை. 1-2 கேஸ் இப்படி இருக்கும்ல. அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது வந்து மைண்ட் ஃபுல்லா மண்டக்குள்ள சரக்கு ஃபுல்லா இருந்தாலும் சரி, மண்டக்குள்ள சரக்கு வந்து கொஞ்சமா கம்மியா இருந்தாலும் சரி, உன்னை போல உண்டாமா அப்படின்ட்டீங்கன்னாக்க முடிஞ்சு போச்சுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. சுருக்கமா ஷார்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா எப்பவுமே அதிகாரம் நிறைந்தவர்கள், அதிகாரம் பண்ணுபவர்கள், இவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதிரி புதிரியான நேரம். நீங்க உங்க மனம் போல குணம் போல நீங்க வந்து டாப் டக்கர் டபிள்யூமா அடிச்சு தூள் கலப்பலாம். எல்லா பாலும் 6 தான், கவலையே இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஆமா, ஒரு ஓவர்ல வந்து 36 ரன் அந்த ரேஞ்சில் இப்ப நீங்க இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க. எப்படி 7ஆம் இடத்துல கண்டகசனி, 7 என்பது கலத்தர ஸ்தானம். அந்த கலத்தர ஸ்தானத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் லா. ஆனா இந்த லாவை மீறி வந்து சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அதாவது ரிவர்ஸ்ல வராரு, வக்கரகதி ஆகிறாரும் போது ஒரே ராசியில வந்து ஒரே நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் வரதுதான் வக்கரகதி. இப்படி வரும்போது அவங்க பலமும் அதிகமாகுது, அவங்களுடைய நல்ல குணங்களும் நன்மை செய்யக்கூடிய நேரங்களும் அதிகமா வருது. ஸோ அவருடைய பார்வை 7ஆம் பார்வை உங்க ராசியில டைரக்டா அப்படி உழுவுது. அப்படி உழுவுதுன்னும் போது இது மட்டும் 7ஆம் பார்வை வந்து உங்க ராசியில உழுவும் போது உங்க ஜென்ம ராசியை பாக்குது. அது போக 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பார்த்துறாரு சனி பகவான், 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துறாரு சனி பகவான். ஸோ 3மே 1, 4, 9 3மே மெயினான ஒரு போர்ட்ஃபோலியோ. இதுல 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் பதவிக்கு ஆபத்து தான். ஆனா அவருடைய பார்வைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு அந்த 10ஆம் இடத்துல குரு பகவானுக்கு மறைவோ நீச்சமோ எதுவும் கிடையாது. அவரு ஓப்பன்ல டைரக்டா இருக்காரு. அவர் 10ஆம் இடத்துல இருந்து 2 என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானம், 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், நோட் த பாயிண்ட், சனி பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறாரு, குரு பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. கூடவே குரு பகவான் 6 என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோவ சத்துருஸ்தானம். அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்களுக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய நேரம், பொண்டாட்டி வந்த நேரம் வந்து ஒரு தூக்கணும் ஒண்ணு. 2வது வந்து சிம்மராசியில் இருக்க பொண்ணுங்களுக்கும் கல்யாணமே ஆகாத அந்த பொண்ணுங்களுக்கும், அது 35 வயசு ஆனாலும் சரி, 45 வயசு ஆனாலும் சரி, 55 வயசு ஆனாலும் சரி. ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் ரெட்ரோகிரேட்ல இருக்காருல்ல, வக்கரத்துல இருக்காருல்ல, அப்படின்னும் போது 55 வயசுல ஆயுச முடிஞ்சதுமா, இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம இருக்கிற பிளாட் அந்த சொத்தை வந்து நான் என் காலத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது யாருக்காவது நம்ம அக்கா பொண்ணுக்கு அக்காவுக்கு எழுதி வச்சிடறேம்மா, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை குட்டி நிறைய இருக்குமா, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமும் ஆகல, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஏதாவது டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல 55 வயசுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லேடிக்கு 55 வயசுங்க. ஆனா அவங்களை பார்த்து 55 வயசு சொல்ல முடியாது, ஒரு 45 மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு 52 வயசுக்காரே வந்து செட் ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிட்டாரு. அவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவரும் பாத்தீங்கன்னா அண்ணன் காவடி கிடையாது, நல்லா வசதியாவே இருக்காரு. இதுல 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி சிம்ம ராசி. இவங்க வந்து பூர நட்சத்திரம் இந்த அம்மா, அவரு வந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாகம். ஸோ எப்படின்னா ஒரு மேட்சிங் ஆகுது பாருங்க. இந்த சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தான் சொன்னேன், சிம்ம ராசிக்காரங்க வந்து அந்த அப்பா டக்கர்ன்ற ஒரு இதுலதான் இருந்துகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க பாவம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனசுக்கு சொந்தக்காரங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு வாழ்த்தணும், ஆசீர்வாதம் பண்ணணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும்னா நான் சொன்ன பாருங்க, அவர் பண்ணாரு பாத்தீங்களா, சூட்டி போட்டார். அந்த மாதிரிதான் என்னன்னா இவங்க செஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால ஆதாயம் அடைந்தவர்கள் பார்க்கும் போதுனா தலைவரே, சூப்பர் தலைவரே, அண்ணன் தான் எனக்கு போட்டாரு செஞ்சாரு, 4 பேர்த்துட்டு இவங்க சொல்லணும், இவங்க புகழை பரப்பணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க அவன் வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மோட்டிவோட சுத்துறான். ஒரு சூரிட்டி போடுறதுக்கு ஏதோ கட்டி கேட்கறான், என்னென்னவோ நடக்குது ஏதோ. அதாவது நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் வந்து என்னதான் இது வந்து சோசியல் மீடியாவா இருந்தாலும் ஒரு வீடியோவில் பதிவு பண்ண முடியாது. என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குது, எங்கெங்கயோ அதிரி புதியா ஒரு அயோக்கியத்தனம்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப தாறுமாறா ஏடாவடமா நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கலிகாலம் இல்ல, களி முத்திட்டு இல்லை, எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. அப்படி இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே வேணாம், அவன் சூரிட்டி தானே போடணும், நான் போடுறேன். இவன் கட்டுவானா மாட்டானா அதெல்லாம் எதிர்பார்க்காம, அதெல்லாம் நினைச்சு பார்க்காம என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன அந்த வீட்டை வந்து நம்மளே வாங்கிட்டு போறோம், அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க. இப்படி போற அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க சிம்மராசிக்காரங்கன்றது ஒரு டவுட்டே கிடையாது. உங்களுக்கு தூக்கலா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த தான் அப்படின்னு அந்த நினைப்புதான். அதை கொஞ்சம் இறக்க முடியாது. ஆனா சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ட்ரேட்மார்க் மாதிரி அச்சடிச்ச முத்துராது.
புரியுதுங்களா? அந்த மகம் பூரம் உத்திரம் மூணும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலச்சது இல்லை. ஏன்னா எல்லாம் சிம்மராசி தானே. சூரிய பகவான் என்கின்ற சிவபெருமான், அவருக்கு மேல காடு உண்டா? அவர் தான் எல்லாத்துக்கும் படி வளர்க்குறவரு ஆள் காடுக்கு. ஸோ அவரையே உங்க ராசினாக வச்சிருக்கீங்கன்னும் போது அப்புறம் எப்படி இருப்பீங்க? அப்படித்தான் இருப்பீங்க. அரசு வழி ஆதாயங்கள் அனுகூலங்கள் அடைகின்ற நேரங்கள் இது. பிரைவேட்ல இருந்தாலும் ஒரு விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் கூடுகின்ற நேரம் இது. வராதுன்னு நினைக்கிற மேட்ரு வந்துடும், நடக்காதுன்னு நினைக்கிறது நடந்துடும், கிடைக்காதுன்னு நினைக்கிறது கிடைச்சிரும். அதான் சொன்னேங்க, 55 வயசு லேடி, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாத்துங்க. அதே மாதிரி சொத்து பொத்து மேட்ரு கூட அதுவும் கைகூடி வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நோய் நொடிகள், நாள்பட்ட நோயும் தீராத வலியும் அகலாத தரித்திரமும் அகலுகின்ற நேரம் இது வந்ததே சிம்ம ராசிக்கு அப்படின்னாலும் மிகை இல்லை. சோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு, அதாவது வீழ்வேல் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி அப்படி அப்படி எந்திரிச்சு நிக்கிற நேரம். நீங்க எப்பவுமே கீழே ஓலைய, நீங்க குனிஞ்சாதானே எந்திரிச்சு நிக்கிறதுக்கு. அதனால எப்பவுமே ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை, டேபிள் சேர் துடைக்கிற வேலையா இருந்தாலும் அதுல தனியா ஒரு கித்தாப்பா இருந்துகிட்டு இருப்பான் சிம்மராசிக்காரன். ஒரு டைபிஸ்ட் வேலை, சாதாரணமான ஒரு உத்தியோகம், சும்மா ஒரு டேட்டா என்ட்ரி வேலையா இருந்தாலும் சிம்மராசிக்காரன் ஒரு பொண்ணு பண்ணிச்சு அப்படின்னா அதுல ஒரு கித்தாப்பா, அதுல ஒரு தனித்துவமா, அதுல ஒரு யூனிக்கா, அதாவது சொல்லிக்கிற மாதிரி நச்சுன்னு அது ஒரு கித்தாப்பா அப்படித்தான் பண்ணோம். அதனால இவங்க அன்புக்கு தான் கட்டுப்பட்டவங்க. இவங்க கிட்ட போயிட்டு அதிகாரம் பண்ணாக்கா இவங்களே அதிகாரம் பண்ற இடத்துல இருக்கிறவங்க. அது பெருசா இருந்தாலும் சரி, அது நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட அதிகாரம் பண்ணாங்கன்னாக்கா தூக்கி போட்டு போற அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அன்புகள் கூடுகின்ற நேரம், உங்களுடைய ஆதரவுகள் பல பேருக்கு கிடைக்கின்ற நேரம், உங்களால மற்றவங்க உதவிகள் கிடைக்கப்பெற்று அனுகூலங்கள் அடைய பெற்று உங்களை மனசார நெஞ்சார வாழ்த்துகின்ற நேரம், எல்லோருடைய குட் புக்ஸ்லயுமே நீங்க வர நேரம். ஏன்னாக்கா உங்களுக்கு உள்ள ஒண்ணு வச்சு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர்களும் நீங்க தானே சிம்மராசிக்காரங்க. அதனால எல்லா விதத்துல பார்த்தாலுமே உங்களுக்கு சூப்பர்னா சூப்பர், டாப் டக்கர் டபுள்யூ தான், டாப் டக்கர் வின்னு. 55 வயசு ஆண், 50 வயது மனைவி, கல்யாணம் ஆகி 22 வருஷம் பொறுத்து குழந்தை பாக்கியம், அதுவும் கிடைச்சிருச்சு. ஜூன் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா சனிபகவான் மக்கரம் ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி முடிஞ்ச ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். 50 வயசுங்க, சக்தியில இருந்தாதான் அகப்பையில வரும்ன்ற மாதிரி அவங்க சஷ்டி விரதத்தை மேற்கொண்டார்கள். சோ எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ மிராக்கல்கள் நடக்கிற நேரமா இருந்துகிட்டு இருக்குது, நல்லதுகள் நடந்துகிட்டு இருக்குது. சிம்மராசிக்கு எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி வீட்டுல மங்கள ஓசை, கெட்டி மேளம், மேல சத்தம் கேட்கின்ற இசைக்கின்ற நேரமா இருக்குது. அதே மாதிரி சொத்து சுகங்கள், ஆஸ்தி பாஸ்திகள் சேருகின்ற நேரமா காலகட்டமா இருந்துகிட்டு இருக்குது. அதே போல நோய் நொடிகள் அகலுகின்ற விலகுகின்ற நேரமா இருந்துகிட்டு இருக்குது. பிடிச்ச தரித்திரம் பீடினா ஒளிகின்ற நேரமாக இருக்குது. ஆயுள்கள் நீடிக்கின்ற நேரமாக இருக்குது. நோய் நொடி போச்சுன்னா அப்புறம் ஆயுள் நீடிக்கும்ல. ஸோ எவ்வளவோ காலகட்டத்துக்கு, எவ்வளவோ பேட்டரிகளுக்கு ஆக்சுவலா உங்க சிம்மராசிக்கு சூரிய பகவான், சனி பகவான் நம்பர் 1 டஃப், நம்பர் 1 பாதி எதிரி. அவர் நன்மையே செய்ய முடியாது. ஆனா இந்த சனி வகர காலம் தொக்கா சிம்மராசிக்கு உங்களுக்கு மாட்டிக்கிச்சு. இந்த 4.5 மாச காலம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற குற்றால அருவியிலே தேடினாலும் கிடைக்காத, வலை வீசினாலும் சிக்காத தேனாமிர்த மதுரை பஞ்சாமிர்தமே கைக்கு வந்த கதை தான். போங்க, இதுக்கு மேல வார்த்தை இல்லை, ஓமையே இல்லை. சோ எப்படி பார்த்தாலும் சனி வக்கர காலம் சிம்மராசிக்கு தித்திப்பான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான், 8ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான். ஸோ எல்லாருமே சேர்ந்து சொல்லி வச்ச மாதிரி இந்த சனி வக்கர காலத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு நன்மைகள் நடைபெற இருக்கிற நேரத்துல நீங்க அதை முறையா பயன்படுத்துவீங்கன்றதுலையும் டவுட் கிடையாது. இந்த பர்டிகுலர் சனி வக்கர காலத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வேற யாரு? உங்கள் ராசிநாதன் எம்பெருமான் சிவபெருமான், நந்திகேஸ்வரர் நந்தியம்பெருமான், அர்த்தநாரீஸ்வரர் பெருமான், அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதன், சைதாப்பேட்டை காரணீஸ்வரர். இந்த சனி வக்கர காலத்துல உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 4, 5, 7. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து ஜாதக வந்தங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு
நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண்.